சென்னையில் முக்கியமான 23 இடங்களில் எல்இடி திரைகளில் விஜயினுடைய பதவியேற்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டுள்ளது. வழக்கமாக முதல்வர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கும் திரையுலக பிரபலங்கள், தொழில் அதிபர்கள் பங்கேற்கவில்லை. தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். திருமாவளவன் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக அவரது கட்சி எம்எல்ஏ வன்னியரசு பங்கேற்றார். தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கையெழுத்து போடுவதற்கு முன் விஜயின் அனுமதி கேட்டார். விஜய் தலை அசைத்ததும் கையெழுத்து போட்டார். தவேக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் போலீசார் கெடுபிடி காரணமாக காரில் வராமல் மோட்டார் சைக்கிளில் விழா அரங்கிற்கு வந்தார். போலீசார்களுடைய கெடுபிடி அதிகம் இருந்தும் விஜயை காண ஏராளமானவர்கள் திரண்டனர். விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க நடிகர் சங்கம் உள்ளிட்ட திரையுலக அமைப்புகளுக்கு அழைப்பு அனுப்பப்படவில்லை. விழாவில் திரையுலகை சேர்ந்த நடிகை த்ரிஷா, நடிகர் சஞ்சீவ், நடிகர் ஸ்ரீமன், லியோ பட தயாரிப்பாளர் லலித், கோட் பட தயாரிப்பாளர் கல்பாத்தி அர்ச்சனா, பாடலாசிரியர் விவேக், நடிகை சங்கீதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.